as on 27/10 இருந்து இப்போ நீக்கம் எவ்வளவு? Total 97 lakhs 37,831. 97 lakhs 37,831. அது இப்போ EROs அத என்கொயரி இப்போ ஆரம்பிச்சிருவாங்க. ஃபார்ம்ஸ் வந்தது, ஃபார்ம்ஸ் EROs எல்லாம் ஸ்க்ரூட்டினி பண்ணி ப்ராசஸ் ஆரம்பிக்கும். அது இனிமேல் தான் தெரியும், நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். இந்த டிராஃப்ட் ரோல்ல இடம்பெறாதவங்க யார் அப்ரோச் பண்ணணும், என்ன பண்ணணும்? அவங்க BLOs அப்ரோச் பண்ணலாம். புக்யூர் BLO இருக்கு, EROs இருக்கு, இல்லைன்னா ஆன்லைன் கூட வழங்கலாம். அது போக நம்ம ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நடப்போம். ஒரு 2 வீக்கெண்ட் ஸ்பெஷல் கேம்ப்ஸ் நடக்க போறோம். அதுல கூட அவங்க வழங்கலாம். நான் பேசும்போது சொல்லிட்டேன், BLOs BLA போகும்போது அவங்க கண்டுபிடிக்க முடியல. இன்னொன்னு சொல்றேன், இந்த லிஸ்ட், இந்த பட்டியல் போலிங் பூத் வைஸ் நம்ம மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. BLO BLA மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அந்த லிஸ்டே ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்காங்க. அந்த லிஸ்ட் நாளிலிருந்து அந்த வாக்குச்சாவடிகள்ல இருக்கும். சேர்த்திருக்கோம். அதுதான் அவங்க கூட கேட்டாங்க. இப்போ அது EROs எல்லாம் செக் பண்ணிட்டு ஏதோ அடிஷனல் டாக்குமெண்ட் இருக்குன்னா கேட்பாங்க. அது ப்ராசஸ் இனிமேல் தான் தொடங்கும். ஃபைனல் டிராஃப்ட் ரோல்ல வரும். 97 lakh நீக்கப்பட்டிருக்காங்க. என்ன பேசிஸ்ல நீக்கப்பட்டிருக்காங்க? ஆப்சென்டி பர்மனன்ட்லி ஷிஃப்டட். அந்த அட்ரஸ், எந்த அட்ரஸ் கொடுத்திருக்காங்க அங்க இல்ல, ஆள் கண்டுபிடிக்க முடியல. BLOs BLA சேர்த்துட்டு போகும்போது கூட கண்டுபிடிக்க முடியல. சென்னை மாதிரியான ஒரு பெரிய மெட்ரோ சிட்டியில 35% ஆஃப் ஓட்டர்ஸ் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. சென்னையில ஐடென்டிஃபை பண்ண முடியாது, பட் டேட் மட்டும் தான் அதுக்குள்ள இருக்காங்க. இல்ல, நம்ம இப்போ ஃபார்ம் 6 இப்போ கொடுத்து ஆரம்பிச்சிடலாம் இல்ல? அதுக்காக தானே இந்த 1 month இருக்கு. நம்ம ரெகுலரா ஃபார்ம் 6 பிளஸ் ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கணும். டிக்ளரேஷன் கொடுக்கணும். அது நம்ம வெப்சைட்ல இருக்கு, செக் பண்ணி. Why, ma'am? Because the BLOs were able to locate them. They have voted in Tamil Nadu in the past, but in today's list, their names have been dropped. No, it is not possible. Their names have been dropped if they have given back the enumeration forms. They have, ma'am, but still their names are missing. You can perhaps give me those details. Ma'am, I have it with me now. There are so many. Even in a person working in our own office, his name. Please give me those details. There are many people. Tamil Nadu அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கக்கூடிய தொகுதி எந்த கான்ஸ்டிட்யூன்சி, எந்த அசெம்பிளில அதிகமான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க? சோழிங்கநல்லூர்ல மேக்ஸிமம். சோழிங்கநல்லூர், பல்லாவரம், ஆலாந்தூர். இப்போ SR ஃபார்ம் கொடுத்து சில பேர் அவங்களோட டீடைல்ஸ் மேட்ச் ஆகாம ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணிக்க வாய்ப்பு இருக்குல்ல? எனுமரேஷன் ஃபார்ம் யார் யார் கொடுத்திருக்காங்க அதுக்கு ரிமூவ் பண்றதுக்கு ப்ரொசீஜர் இல்லாம பண்ண முடியாது. நான் திருப்பி சொல்றேன், யார் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்திருக்காங்க அவங்களுக்கு ரோல்ல இருந்து ரிமூவ் பண்றதுக்கு ஒரு முறை இருக்கு, ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அது இல்லாம பண்ண முடியாது. பல ஆண்டுகளாக பல முறை இறந்தவர்கள் பெயர் நீக்கப்படாதது, பல எலெக்ஷன்ஸ் நீக்கப்படாததுதான் இந்த இவ்வளவு பெரிய நம்பர்ஸ் வந்து டெலிஷன் ஆனது காரணமா இருக்குமா? அது இருக்கு, நிறைய இருக்கு. ஆப்ஷன்
டபுள் என்ட்ரி சொன்னீங்க, ஆப்ஷன் எவ்வளவு சொல்லி சொல்லுங்க. ஆப்சென்ட் ஷிஃப்டட் ஃபிகர் ஒரு சொன்னேன் இல்ல, அதுல இன்க்ளூடட். மேம் இப்போ வெளிமாநில ஓட்டர்ஸ் நம்ம டேட்டா இருக்காங்க, இப்போ இங்க அப்படி இருக்குமா? இல்ல வெளிமான நான் இருக்கேன். மேடம் ஏஜ் வைஸ் ஓட்டர் பிரேக் இருக்கா மேடம்? வயது வயசுல வந்து எவ்வளவு ஓட்டர்ஸ் இருக்காங்க? அது இனிமேல் தான் தெரியும். வழக்கமா கொடுப்பாங்க நம்ம இந்த மாதிரி. இல்ல இனிமேல் தான் தெரியும். இன்க்ரீஸ் ஆயிருக்க மேடம், ஜென்சிலாம் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அது இனிமேல் தான் தெரியும். Ma'am, there were a lot of apprehensions about selective names from a certain community being dropped from the SIR. Is that true? As I said earlier, not one name can be dropped without following the due procedure. Right? ERO has to follow due procedure and not one name can be just arbitrarily dropped. I hope I have made myself clear. மேடம் பீகார்ல வந்து 8 crore மேல ஓட்டர்ஸ் இருந்தாங்க. பீகார் SIR. அப்புறமா டெலிஷன் ஆகும்போது 65 லட்சம் பேர் தான் டெலிஷன் ஆனாங்க. அந்த விட தமிழ்நாட்டுடைய ஓட்டர்ஸ் 6.4 கோடி. ஆனா டெலிஷன் வந்து பீகாரை காட்டிலும் அதிகமா இருக்கு. என்ன காரணமா இருக்கு? நான் டீடைல் சொல்லியிருக்கேன் 3 கேட்டகரியில. டெத் சொல்லியிருக்கேன், பர்மனென்ட்லி ஷிஃப்டட் ஆப்சென்டி சொல்லியிருக்கேன், டூப்ளிகேட் சொல்லியிருக்கேன். சில பேர் இருக்கு ஒரு 12,000 odd அவங்க எனிமிரேஷன் ஃபார்ம் திருப்பி கொடுத்ததுக்கு விரும்பல, அது ஒரு கேட்டகரி இருக்கு. I've been repeating ma. மேம் இந்த ஃபார்ம் 6 ஓட டிக்ளரேஷன் கொடுக்கணும். டிக்ளரேஷனோட சேர்த்து அந்த ப்ராப்பர் டாக்குமெண்ட், அந்த 12 டாக்குமெண்ட்ல ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணும். அதாவது அவங்களுடைய ப்ரூஃப் என்ன? இல்ல அவங்க டீடைல்ஸ் கொடுக்கணும். அவங்க மேப்பிங்ல லிங்க் பண்ண முடியலன்னா ஏதோ ஒரு டாக்குமெண்ட் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை. மேடம் நம்ம SIR வீடு வீடா போய் நம்ம வந்து ஃபார்ம் சொல்லிட்டு அதே மாதிரி வீடு வீடா போய் புது ஃபார்ம்ஸ் கொடுக்கிறதுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணுமா? VLOs இப்போ போகும்போது கூட ஃபார்ம் 6 கலெக்ட் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு ஃபார்ம் 6 வந்தது 5,19,275. ரைட், இது வரைக்கும் ஃபார்ம் 6 வந்தது 5,19,275. parallelly, yes, offline online all together. இது வரைக்கும் இன்டர்நெட் டிராஃப்ட் ரூல் எங்க ரிலீஸ் பண்ணிருக்கோம்? நம்ம இப்போ ஆன்லைன்ல எப்படி செக் பண்ண முடியும்? எல்லா DEOs அவங்க வெப்சைட்ல போட்டுருவாங்க. we will also give a link. We'll give a link. Form 6. உங்க எல்லாத்துக்கும் ரிக்வெஸ்ட், எல்லாமே இவ்வளவு நம்பர்ஸ்ல வந்திருக்காங்க. இந்த கிளைம்ஸ் அண்ட் அப்ஜெக்ஷன்ஸ் பீரியட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தெளிவா சொல்லலாம். நம்ம எல்லா ஏற்பாடு பண்றோம், ஸ்பெஷல் கேம்ப்ஸ் பண்ணுவோம், ஆன்லைன் பண்ணலாம். இது கொஞ்சம் நல்லா விழிப்புணர்வு கொடுப்பாங்கன்னு நல்லா இருக்கும். ரிக்வெஸ்ட் டு ஆல் ஆஃப் யூ. ஸ்பெஷல் கேம்ப்ஸ் வந்து கான்ஸ்டிட்யூன்சி வைஸ் போகும்போது வந்து பூத் வைஸ் நடக்குமா இல்ல கான்ஸ்டிட்யூன்சில? ஸ்பெஷல் கேம்ப்ஸ் will be booth wise. இப்போ ரீசெண்டா வந்து பூத் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். nearly 75,000 இப்போ nearly 97 lakhs குறைச்சிருக்கோம். பூத் வந்து அதே தான் இருக்குமா இல்ல ஷார்ட்லிஸ்ட் ஏதாவது? பூத் இப்போ அதை பேஸ் பண்ணி தான் ரேஷனலைசேஷன் நடந்துச்சு. இனிமேல் பார்ப்போம். ஆனா ஓட்டர் பேஸ் குறைஞ்சிச்சு நம்ம அப்புறம் பூத் வரையுமா பூத் நம்பர் ஏன்னா 5 கோடி வாக்காளர்கள் குறைஞ்சிட்டாங்க. அப்படிங்கும்போது பூத் லெவல் இல்ல, ரேஷனலைசேஷனுக்கு கூட அதே டேட் தான் கொடுத்திருந்தாங்க. பேரலி பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம ரேஷனலைசேஷன். இனிமேல் பார்ப்போம் வேற ஏதோ சேஞ்சஸ் வரும். ஒரு டவுட் இருக்கு, சில பேர் எனுமரேஷன் ஃபார்ம் வாங்கிட்டு திரும்பி சப்மிட் பண்ணாதவங்க இருக்காங்க. அவங்களும் ஃபார்ம் 6 எல்லாம் கொடுக்கணுமா? ஆமா. I will update it exactly, but 12,000 ஏதோ ஆர்டர் இருந்துச்சு. கொடுக்கல இல்லை, அவங்க எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு விரும்பல. அன்வில்லிங். நான் திருப்பி சொல்றேன், நம்ம கொலீக்ஸ் எல்லாம் பிரஸ் ரிலீஸ் கொடுத்துருவோம் இப்போ. Yes. ஆன்லைன்ல பார்க்கலாம் சொன்னீங்களே, பேர் பட்டியலில் இடம் பெற்றிருக்கா அப்படிங்கிறது ஆன்லைன்ல பார்க்கலாம். எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்லேயே போய் பார்க்கலாமா இல்ல வேற CEO வெப்சைட்ல பார்க்கலாம். நாளையில மேடம் ஆன்லைன்ல எப்போ செக் பண்ணலாம்? நான் கொடுக்க கூடாது, DOs தான் கொடுப்பாங்க.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.